Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அல்லாஹ்வின் கிருபையால் குழந்தைகளுடைய போட்டி நிகழ்ச்சிகள் முடிவடைந்தது. அல்ஹம்துலில்லாஹ் 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 ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஃதலில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله السميع العليم بفضل بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات إنما لكل امرئ ما نوى. أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அண்ணன் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தார்கள், உலகில் உண்டான அனைத்து மக்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் கிருபையும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபை அல் மதரஸத்துல் ஃபைஸுல் அன்வார் மதரசாவினுடைய ஆண்டு விழா மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்து இந்த மனிதனை இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட கோடான கோடி படைப்பினங்களிலே மிக சிறந்த படைப்பாக அல்லாஹ் ஆக்கினான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் சங்கைப்படுத்தினோம், அவர்களுடைய இந்த சந்ததிகளை நாம் சங்கைப்படுத்தினோம் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களிலேயும் இந்த மனித படைப்பு சிறப்பானதனுடைய காரணம் என்னவென்றால், உலகத்தில் எந்த படைப்பிற்கும் இல்மு என்று சொல்லப்படக்கூடிய கல்வி வழங்கப்படவில்லை. அந்த கல்வி, இல்மு என்று சொல்லப்படக்கூடிய கல்வி மனிதனுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து எப்படி சிறப்புப்படுத்தினான் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பொழுது நமக்கு எல்லாம் வரலாறு தெரியும். மலக்குமார்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள், மனித படைப்பை படைக்க வேண்டாம், அவர்கள் உலகத்திலே ரத்தத்தை ஓட்டுவார்கள், சண்டை போடுவார்கள் என்று மலக்குமார்கள் ஆலோசனை சொன்னார்கள். அந்த ஆலோசனை எல்லாம் மீறித்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்தான். படைத்து மலக்குகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும். நான் படைத்த இந்த மனித படைப்பு மிக சிறந்த படைப்பு என்பதை மலக்குகள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தயார்படுத்தினான். எப்படி அல்லாஹ் தயார்படுத்தினான்? இந்த உலகத்தினுடைய எல்லா கல்விகளையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுவான், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. இந்த உலகத்தினுடைய எல்லா கல்விகளையும் நாம் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தோம். இந்த உலகம் படைத்த நாளிலிருந்து இன்றைக்கு இருக்கின்ற ஏஐ தொழில்நுட்பம் வரை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. கம்ப்யூட்டர்களுடைய உலகத்திலிருந்து, விஞ்ஞான உலகத்திலிருந்து, இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியினுடைய அபரிமிதமான வளர்ச்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ தொழில்நுட்பம் தான் இன்றைக்கு மிக உயர்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா என்று சொன்னால், இந்த மனித அறிவால் இந்த உலகத்திலே விஞ்ஞானிகள் எதையெல்லாம் கண்டுபிடிக்கிறார்களோ கியாமத் வரைக்கும் கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா கல்விகளையும் மார்க்க
மார்க்கம் சார்ந்த கல்விகளையும் உலகம் சார்ந்த கல்விகள் எல்லாவற்றையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அந்த கற்றுக் கொடுத்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு மனிதன் அதை புதிய கண்டுபிடிப்பாக அந்த அறிவிலை புகுத்தப்பட்டதுதான். அந்த ஜீனிலே வந்த இந்த மனித சமுதாயம் ஒவ்வொரு விஷயமாக புதிய புதிய கண்டுபிடிப்புகளாக இன்றைக்கு கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே கல்வி என்பது இந்த மனிதனை சிறப்புப்படுத்துவதற்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு விஷயம் என்பது கல்வி. அந்த கல்வியையும் மிக உயர்ந்ததாக மார்க்கத்தினுடைய கல்வி, குர்ஆனினுடைய கல்வி, ஹதீஸினுடைய கல்வி, கல்விகளிலேயே மிக உயர்வான கல்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவேதான் சொன்னார்கள், "கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு." யார் குர்ஆனை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பாரோ அவர் உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள். சிறந்த கல்வி குர்ஆனினுடைய கல்வி. அந்த கல்வியை, அந்த குர்ஆனை கற்பவர், கற்பிப்பவர், கற்றுவிட்டு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவர்கள் தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் அந்த திருக்குர்ஆனினுடைய கல்வியை உலகம் இருக்கின்றவரை கற்றுக் கொடுப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான ஒரு செயல்பாடுதான் இந்த வக்ஃப் மதரசாக்கள். காலையும் மாலையும் மதரசாவுக்கு வருகின்ற இந்த பழக்கத்தை நம்முடைய உலமா பெருமக்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள் என்றால் அதில் மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கின்றது. இன்னைக்கு இந்த மதரசாக்கள் மாத்திரம் ஏற்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் வெறும் உலக கல்வியோடு நம்முடைய குழந்தைகளுடைய சிந்தனைகள் சென்றுவிடும். அப்படியெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு மார்க்கத்தை கற்பதற்காக ஒரு அற்புதமான வழிமுறைகள், குழந்தைகள் எவ்வளவு அழகாக திருக்குர்ஆனினுடைய சூறாக்களை ஓதினார்கள், ஹதீஸினுடைய விஷயங்களை சொன்னார்கள், பயானினுடைய விஷயங்களை கற்றிருக்கின்றார்கள் அவர்கள். இந்த கல்வி என்பது ஒரு மனிதனை உயர்த்தும். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கல்வியை கற்றுக்கொள்கின்றானோ அந்த கல்வி அவனை கண்டிப்பாக ஒரு காலத்தில் உயர்த்தும். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா செல்வங்களும் அழிந்து போகலாம், ஆனால் கல்வி என்ற செல்வம் மாத்திரம்தான் அது பரிபூர்ணமாக அழியாது. ஒரு கல்வி அடுத்த இடத்திலே சென்றுவிடும். ஒரு ஆசிரியர் கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள், அது மாணவரிடத்தில் சென்றுவிடும். அவர் தன்னுடைய மாணவருக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க கியாமத்தினுடைய நாள் வரைக்கும் இந்த கல்வி என்ற செல்வம் தான் அழியாத செல்வம். செல்வங்கள் உலகத்திலே பணம் காசுகள் அழிந்து போய்விடும், செல்வங்கள் அழிந்து போய்விடும். ஆனால் கல்வி என்பது என்றைக்குமே அழியாது. அதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் தொடர்ந்து வழங்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் குர்ஆனை கற்றவர்களாக, அந்த குர்ஆனின்படி வழிநடப்பவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் அவர்களை சரியான முறையிலே மதரசாக்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். குழந்தைகளை சரியான முறையிலே மதரசாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஹாபு சுஃபா மதீனாவினுடைய மஸ்ஜித் நபவியிலே ஒரு திண்ணையிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மார்க்க கல்வியினுடைய ஒரு சிறிய மதரசா இன்றைக்கு உலகெங்கும் பரவி அது எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தின் வளர்வதற்கு மதரசாக்கள் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. மார்க்கம் வளர்வதற்கு, நம்முடைய அடுத்த தலைமுறையினர்கள் தீனை தெரிந்து கொள்வதற்கு, திருக்குர்ஆனை படிப்பதற்கு மதரசாக்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. எத்தனையோ மேலை நாடுகளிலே திருக்குர்ஆன் படிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய லைப்ரரியிலே திருக்குர்ஆன் முன்னால் வைப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஜெர்மன் போன்ற எத்தனையோ நாடுகளிலே பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு, திருக்குர்ஆனை கற்பதற்கு. இப்படி பல நாடுகளினுடைய நிலை இப்படி இருக்கிற நம்முடைய நாட்டிலே அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் மார்க்க கல்வியை கற்பதற்கு எவ்வளவோ ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உருவாகி இருக்கின்றது. பள்ளிவாசல்களோடு மொத்தம் மதரசாக்கள், வெளியிலே மொத்தம் மதரசாக்கள் என்று குர்ஆனை கற்பதற்கு நிறைய ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது. அதை பரிபூர்ணமான முறையிலே நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு நாம் பள்ளிக்கூடங்களுக்கு காட்டுகின்ற அக்கறையை மதரசாக்களுக்கு காட்டுவதில்லை. நிறைய லீவ் எடுக்கிறாங்க மதரசாக்கள்ல. உஸ்தாதுகள் சொல்லுகின்ற எல்லா மதரசாக்களும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏதோ பேருக்கு மதரசாக்கள் அனுப்புறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தொடர்படியாக லீவ் எடுக்காமல் வர வேண்டும்.
ஒரு நாள் வரவில்லை என்று சொன்னால் அந்த நாளினுடைய பாடம் அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். எனவே நம்முடைய குழந்தைகளை தொடர்ந்து மதரசாக்களுக்கு அனுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் பரிபூர்ணமான கல்வியை பெற்றுக் கொள்வார்கள். அது மாத்திரமல்லாமல் கற்ற அந்த கல்வியின்படி அவர்களை அமல் செய்ய வைப்பது, தொடர்ந்து அவர்களை ஒழுக்கமுள்ளவர்களாக கொண்டு செல்வது என்பது பெற்றோர்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. மதரசாக்களை கற்றுக் கொடுத்து கொள்வார்கள். எப்படி காலையில் எழுந்தவுடன் என்ன துஆவை ஓத வேண்டும், சாப்பிடும் போது என்ன துஆவை ஓத வேண்டும், எப்படி ஆடை அணிய வேண்டும், எப்படி பர்தாவோடு இருக்க வேண்டும், எல்லாம் மதரசாவிலே கற்றுத்தரப்படுகின்றது. ஆனால் அந்த குழந்தை அதை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே எப்படி அந்த குழந்தைகளை வளர்க்கின்றீர்களோ அதில் தான் முழுமையான இந்த வெற்றி என்பது இருக்கின்றது. ஒரு குழந்தை மதரசாவில் எல்லா துஆக்களையும் மனனம் செய்கின்றது. ஆனால் வீட்டில் சாப்பிடுகின்ற பொழுது நாம் அதை ஞாபகப்படுத்தவில்லை, துஆக்களை ஞாபகப்படுத்துவதில்லை. எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்க்கை முறைகளை நாம் அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் படித்த கல்வி என்பது ஏற்றில் மட்டும்தான் இருப்பதற்கு சமமானது. எனவே அதை நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். தொழுகையினுடைய விஷயங்களை ஒரு பெற்றோர்களும் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு வீட்டிலே ஒரு தாய் அதிகாலையில் எழுந்து சுபுடைய தொழுகையை தொழுதால் அந்த குழந்தையும் எழுந்து தொழுகின்ற பழக்கத்தை குழந்தைகள் பெறுவார்கள். ஆனால் பெற்றோர்களே ஒரு ஆண் பள்ளிவாசலுக்கு வரவில்லை பதில் தொழுகைக்கு, அத்தான் பள்ளிவாசலுக்கு போற மகனும் பள்ளிவாசலுக்கு வரமாட்டார். ஒரு பேரண்ட்ஸ் வீட்டில் பெற்றோர்கள் யாருமே தொழுகையாளிகளாக இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு தொழுகை என்பது என்னவென்று தெரியாமல் போயிடும். மதரசாக்களிலே தொழுகையை கற்றுக் கொடுக்கப்படும். அதை அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு வருவது பெற்றோர்களுடைய கரங்களில் தான் இருக்கின்றது. எனவே அன்பான பெருமக்களே, இந்த பைசுல் அன்வார் மதரசா நல்ல குழந்தைகளை கல்விமான்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இதை மதரசாவை வழிநடத்துகின்ற உஸ்தாது அவர்கள் மிக சிறந்த முறையிலே குழந்தைகளை பயிற்றுவித்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்யட்டும். இந்த பைசுல் அன்வார் மதரசாவை அல்லாஹ் இன்னும் பல்லாண்டு காலங்கள் கியாமத்தினுடைய நாள் வரைக்கும் தொடர்ந்து நடைபெறுகின்ற மதரசாவாக இந்த மதரசாவை அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். இங்கிருந்து கல்வி பயில்கின்ற, குர்ஆனை ஓதுகின்ற, ஹதீஸை கற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகள் வருகாலத்திலே ஹாஃபிலாக்களாக ஆலிமாக்களாக உருவாக வேண்டும். அதற்கு அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்த வண்ணம் இப்பொழுது குழந்தைகள் எல்லாம் ஆர்வமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற பரிசளிப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன.